Hello everyone, I welcome you all for the Microgreens Cultivation Certificate course Unit 3 video lecture. Before we get into the details of Unit 3, let me give you a short recap. In the video which is meant for Unit 1, where we have seen introduction to microgreens starting from historical and cultural context, followed by the definition and differentiation between sprouts, microgreens and baby greens. Then we dwelled into the terminology and the local relevance. And in detail we have seen the scope and importance starting from nutritional, health, environmental, economic and future scopes. Then we finally dealt with some common species suitable for our kitchens starting from fenugreek up to amaranthus. So that is about the Unit 1, and in Unit 2 we have seen some basics of plant science of microgreens, started in seed structure and germination. We did deal with the internal, external parts of seed and how the seed germinates, what are all the conditions that are required for seed germination, followed by growth stages of microgreens, what are the phases that a seed proceeds towards germination before it becomes the microgreen, and then what are all the factors that affect the growth, say for instance light, water, temperature and humidity. And we have in brief have seen what is photosynthesis, what are all the ingredients needed for photosynthesis, what are all the stages of photosynthesis, and what exactly happens because of photosynthesis in seedlings, and how this photosynthesis will be affected with some factors. And there was a summary of photosynthesis and microgreens. These two units formed the introduction and the basics of plant science for microgreens. And now in the Unit 3 we are exactly getting into the practical aspects. So இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த Unit 1 and 2 அந்த பேசிக் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து Unit 3ல போகும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கற்றுக்க போகிறோம். டைரெக்டாக ப்ராக்டிக்கல் ரெலவன்ஸ் இருக்கக்கூடியது, என்ன மாதிரியான கண்டெய்னர் யூஸ் பண்ணணும். ஐ டோல்ட் யூ இந்த டைரக்ட் கிளாஸ் வி ஹாவ் டு பை ட்ரே டு க்ரோ த மைக்ரோக்ரீன்ஸ். அது மாதிரி என்ன கண்டெய்னர்ஸ் நம்ம வாங்கலாம். சரி, கண்டெய்னர்ஸ் வாங்கியாச்சு, அதில் எதை ஃபில் பண்ணி அந்த செடியை வளர்க்கலாம், அதுதான் க்ரோயிங் மீடியா. எதில் வளர்க்க போகிறோம் கண்டெய்னர்ஸ், அந்த கண்டெய்னர்ஸில் எதை போட்டு மண்ணா இல்லை வேறு எதெல்லாம் போட்டு நம்ம அதை வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் க்ரோயிங் மீடியா. க்ரோயிங் மீடியம் சிங்குலர், க்ரோயிங் மீடியா ப்ளூரல். நவ் கண்டெய்னர்ஸ் ஃபார் க்ரோயிங் மைக்ரோக்ரீன்ஸ். என்னென்ன கண்டெய்னர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒரு கண்டெய்னர்னு எடுத்துக்கிட்டால் அதை நல்ல கண்டெய்னர்னு எதை வச்சு சொல்லலாம். மைக்ரோக்ரீன்ஸுக்கு எல்லோரும் ஆர்டர் போட்டிருக்கீங்க, ட்ரே, நிறைய பேர் ட்ரே வாங்கிட்டீங்க. இப்போது ட்ரே நம்ம கையில் இருக்குது, அது மைக்ரோக்ரீன்ஸுக்கே உண்டான ட்ரே வாங்கியிருக்கோம் நம்ம. அப்போது மைக்ரோக்ரீன்ஸுக்கே உண்டான ட்ரே ஆர் ஒரு கண்டெய்னர்னு சொன்னால் அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். என்ன அப்படின்னா, கண்டெய்னர் டெப்த். கண்டெய்னருடைய டெப்த், ஆழமானது 2-3 இன்ச் அளவு இருக்கலாம். அதை சென்டிமீட்டரில் மாற்றினா 1 சென்டிமீட்டர் 2.54 1 இன்ச் இஸ் ஈக்குவல் டு 2.54 சென்டிமீட்டர். அப்போது 5-8 சென்டிமீட்டர் டெப்த்து தான் இருக்கலாம். அல்லது மினிமம் 1.5-2 இன்ச் டீப் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அது ஃபஸ்ட் டெப்த். ரொம்ப டீப்பாக நம்ம ஒரு செடி வளர்க்குறதுக்கு இருக்கிற தொட்டி அளவு டெப்த்தெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ கண்டெய்னர் டெப்த் எவ்வளோ இருக்கணும், 2-3 இன்ச்சஸ், அதாவது 5-8 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அடுத்து சைஸ் அண்ட் ஷேப். எந்த சைஸில் இருக்கணும், எந்த ஷேப்பில் இருக்கணும்னா ப்ரிஃபரபிளி ரெக்டாங்குலர் ஷேப். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், நமக்கு நிறைய சீட்ஸ் போடலாம், அதனால் நல்ல ஃபுல் பஞ்சில் இது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி போடுறோம். ஸோ சைஸ் எப்படி இருக்கணும், ஷேப் எப்படி இருக்கணுங்கிறது ரெக்டாங்குலர் இருக்கணும். ஷேப் வந்து ரவுண்ட் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இதுலேயும் 2 டீப் கண்டெய்னர்ஸ் இருக்கக்கூடாது.
தேர்ட் மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் இருக்கணும்னா டெஃபினட்டாக ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அல்லது அலுமினியம், கிளே அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இருக்கலாம். ஃபுட் கிரேட் இல்லாத ஏதாவது கெமிக்கல் போட்டு வச்சிருந்த கண்டெய்னரெல்லாம் யூஸ் பண்ணலாமா? டெஃபினெட்லி அ பிக் நோ. யூஸ் பண்ணவே கூடாது. என்கிட்ட வந்து பெயிண்ட் அடித்த டப்பாலாம் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ஐ வுட் சே பெட்டர் அவாய்ட் இட். ஸோ ஃபுட் கிரேடாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ட்ரைனேஜ். யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் ட்ரைனேஜ். தட் த ட்ரே தட் யூ ஆர் யூஸிங் ஷுட் ஹாவ் ட்ரைனேஜ் ஹோல்ஸ். தண்ணி அதிகமாக இருக்கிற தண்ணி வடிந்து போவதற்கான ஹோல்ஸ், ஓட்டைகள் அதில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல், ரீசைக்கிள்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அநேகமாக ஹோல்ஸ் இருக்காது. ஆனால் இதில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஸோ ஹோல்ஸ் அட் த பாட்டம் for proper drainage and healthy microgreens is very important. So container depth, size and shape, material and drainage, these are the 4 important criteria that will make a good microgreen container. Now, can you use recycled plastic trays? Yes, you can use it. ஸோ மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ட்ரேவை உபயோகப்படுத்தலாமா? எஸ், உபயோகப்படுத்தலாம். அது என்ன மாதிரி கண்டெய்னர்ஸ்? இந்த மாதிரி டேக் அவுட் கண்டெய்னர்ஸாக இருக்கலாம், பிளாஸ்டிக் லெட்யூஸ் கண்டெய்னர்ஸாக இருக்கலாம், அல்லது ரீபர்பஸ்டு டப்பர்வேர் கண்டெய்னர்ஸாக இருக்கலாம், டிஸ்கார்டட் நர்சரி பார்ட்ஸ், ஆனால் இவ்வளோ பெரிய பார்ட்ஸ் இல்லாமல் இதை வந்து கட் பண்ணி 2-3 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியல் க்ரோயிங் ட்ரேஸ் எல்லாமே ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்ஸாக இருந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் என்ன நீங்கள் முக்கியமாக கன்சிடர் பண்ணணுன்னா, நல்லா க்ளீன் பண்ணணும், நல்லா சுத்தப்படுத்தணும். நல்ல சுத்தமான தண்ணியில் சோப் வாட்டர்லேயோ அல்லது ஒரு நல்ல விம்ஜெல் மாதிரியான ஒரு விஷயத்துலையோ வச்சு நல்லா வாஷ் பண்ணணும். திரும்ப யூஸ் பண்ணும்போது 10% ப்ளீச் சொல்யூஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். இல்லாட்டி நம்ம போடணும். டெஃபினட்டாக இதில் இருக்க வாய்ப்பில்லை, நம்ம தான் போடணும். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்குற எல்லாமே பிளாஸ்டிக் ட்ரேஸ் எல்லாமே ஃபுட் கிரேட் இருக்கிறதா, ஃபுட் சேஃப் மெட்டீரியலா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். சரி, இந்த அட்வான்டேஜஸ் என்ன? இப்போ ரீசைக்கிள் இது யூஸ் பண்ணலாமா? எஸ், யூஸ் பண்ணலாம். அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது ஆல்ரெடி ரீசைக்கிள், அதனால காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், கம்மி விலையில் உங்களுக்கு கிடைக்கும், ரெடிலி அவைலபிளாக இருக்கும். அது லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம வந்து போன கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் முன்னாடி பார்க்கும்போது லைட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேயெல்லாம் ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம படித்தோம். அந்த மாதிரி ட்ரேயெல்லாம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட் வெயிட் மெட்டீரியல்ஸாக இருந்தால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மண்ணை எடுத்து நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அதே மாதிரி இதையும் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் சைஸ் அண்ட் ஷேப்ஸில் வரும். நமக்கு எது ஃபிட் ஆகுமோ நம்ம ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒரு 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 10-15 ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் ட்ரே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஃபஸ்ட் அதை யூ ஷுட் வாஷ் இட் தரலி வித் சோப் அண்ட் வார்ம் வாட்டர். நல்லா ரின்ஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்டெரிலைஸ்டு நீடிலோ அல்லது நைஃபோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஒரு 6-8 ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போடணும். ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போடும்பொழுது ரேண்டமாக போடக்கூடாது, ஆர்டர்லியாக போடணும். இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர்லியாக போட்டிருப்போம். இந்த மாதிரி ஆர்டர்லியாக நீங்கள் போடணும். ரீசைக்கிள் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளீச் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீசைக்கிள் பண்ணும்போது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி ஹோல் ட்ரை பண்ணி ஹோல் போட்டதுக்கு அப்புறமும் கூட திரும்ப வாஷ் பண்ணிடணும். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் ஏதாவது அதில் ஒட்டியிருக்கக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு வாஷ் இட் தரலி. ஸோ இட் ஷுட் பி லைக் திஸ் வே, வெரி ப்ராப்பர்லி ஆர்டர்லி ட்ரில்ட் ஃபார் ஹோல்ஸ். நவ் ஷாலோ கிளே பாட்ஸ் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அது என்ன ஷாலோ கிளே பாட்ஸ்? ஷாலோன்னா ஆழமற்ற. அந்த இன்ச் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதில் இருக்கக்கூடிய இன்ச் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும், எவ்வளோ இன்ச் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நல்லா வைடாக அகலமானதாக இருக்கணும். டெரக்கோட்டா அப்படிங்கிறது வந்து சுடுமண் பாண்டங்கள்னு சொல்லுவோம். அது இருக்கலாம். ரொம்ப பளபளன்னு இல்லாமல் போரஸாக நேச்சுரல் கிளேயாக இருக்கக்கூடியதை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது மைக்ரோகிரீன் கல்டிவேஷனுக்கு ரொம்பவே ஐடியலான உகந்த ஒரு விஷயம். இதில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுதான் கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அட்லீஸ்ட் கிராக் விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தண்ணி வந்து ஈஸியாக அந்த போரஸ் கிளே வந்து தண்ணியை லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அப்பப்போ நம்ம வாட்டரிங் பண்ணணும். தேவையான தண்ணியை இழுத்து வச்சுருக்கோம், பட் கொஞ்சம் வேகமாக கூட அது வெளியே லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு சைக்கிள் ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்த உடனே இன்னொரு தடவை யூஸ் பண்ணணும்னா
இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா கிளேக்கு it has got a property that it can absorb some salts and minerals. So you have to soak it in water and scrub it before uses. நல்லா scrub பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு you can use it for next rotation. And என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா it is got natural porosity. அப்படின்னா இயற்கையாகவே காற்றோட்டம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா அது வெறும் மண், அதுக்கு துளைகள் நிறைய இருக்கும். அதனால் காற்றும் மாய்ச்சரும் ஈஸியாக மூவிங்கில் இருக்கும். அதனால வாட்டர் லாகிங் இருக்காது, ரூட் ராட் இருக்காது. வாட்டர் லாகிங்னா தண்ணி தேங்குறது, ரூட் ராட்னா ரூட் அழுகி போகிறது, அது இருக்காது. நல்லா ப்ரீதபிளாக இருக்கும், நல்ல ஏர் சர்க்குலேஷனோடு இருக்கும். அதனால ஹெல்த்தி ரூட்ஸ் வளர்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் ப்ரீதபிலிட்டி ஆஃப் ரூட்ஸ். அதன் ஏஸ்தட்டிக் அப்பீல், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக நேச்சுரலாக ஏர்தி லுக்கில் நல்லாயிருக்கும். டேபிள்ஸ்லலாம் வைக்கிறதுக்கு அல்லது நீங்கள் ஏதோ விண்டோ சில்ஸில் வைக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் அது. அப்புறம் இது ரொம்ப அழகாக டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும். உங்களுக்கு தெரியும், நம்ம சம்மர் டைமில் மண்பானையில் தண்ணி குடிப்போம். ஏன் இந்த சில்னஸ் அதை ரீடேக் பண்ணுங்கிறதுனால, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூலராக வச்சுக்கிறதுனால நல்லா வளரும் மைக்ரோகிரீன்ஸ். ஈகோ ஃப்ரெண்ட்லினா, சுற்றுப்புறத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் இருக்கிறதுனால ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் அண்ட் சஸ்டைனபிள். சஸ்டைனபிள்ங்கிறது ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு அந்த வேர்டு புதுசாக இருக்கலாம். நீடிப்புத்தன்மை, நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம், நிலைத்தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சுற்றுப்புறத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதது. பயோடிகிரேடபிள் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரீ. பயோடிகிரேடபிள் அப்படின்னா இயற்கையில் மண்ணிலோட சேர்ந்து மக்கி போகக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது, நுண்ணீர்களால் மக்கி போகக்கூடிய தன்மை இருக்கிறது. ஸோ அது நல்லா பீஸாக போடுற இட்ஸ் ஜஸ்ட் மண், அவ்வளோதான். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் நம்ம ஒரு மண்பானையை எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அது வாங்கிட்டு வந்துட்டோம் கடையிலேருந்து. இப்போ அடுத்து அதை சமைக்கிறதுல உடனே சமைக்க மாட்டோம், அதை பழக்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் அதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு, சில பேர் வீட்டில் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கஞ்சி, சாதம் வடிக்கிற கஞ்சி, அதை வச்சு கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சு இப்படி பழக்கப்படுத்துவாங்க. ஸோ இதில் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை 1 or 2 days தண்ணி அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஓவர் நைட், ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் ட்ரைனேஜ் ஹோல் இருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்டி அதை நம்ம போட்டுக்கணும், கவனமாக போடணும், இல்லாட்டி உடஞ்சிரும். அப்போது ட்ரைனேஜ் ஹோல் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர், டீ ஃபில்டர் எல்லார் வீட்லையும் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் டீ ஃபில்டரோ அல்லது மெட்டல் டீ ஃபில்டரோ, அது ஓன் அவுட் ஆனது, பிஞ்சு போனது இருந்ததுன்னா அதை கூட நம்ம இங்கே அடியில் ஓரளவு பிஞ்சு போயிருக்கிறது நம்ம வைக்கலாம். அது புதுசாக ஒரு ஃபில்டர் கூட இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீட் சோப் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய கிளே பாட் அழகாக ஹெல்த்தியான மைக்ரோகிரீன்ஸ்க்கு ரெடி ஆயிடும் இந்த முறைகள் மூலமாக. நெக்ஸ்ட்டு கோகனட் காயர். இதுவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றவங்க எல்லாருமே நீங்கள் கோகனட் காயர் யூஸ் பண்ணியிருக்கோம் கார்டனில் ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கு. அப்புறம் உங்களோட அதர் மென்டார்ஸ் அந்த கோகனட் காயர் பண்ணவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கோகனட் காயர்னால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். பட் ஃபார் த குட்டீஸ், கிட்ஸ், த ஃப்ரெஷர்ஸ், ஃபஸ்ட் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த விஷயம். கோகனட் காயர் அப்படின்னா தேங்காய் நார். தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த தேங்காய் நார், மட்டையிலேருந்து எடுக்கலாம். இந்த தேங்காய் உரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோகனட் ஹஸ்கிலேருந்தும் எடுக்கலாம். ஸோ கோகனட் ஹஸ்க் ஃபைபர் தான். இதை நல்லா பீஸ் ஆக்கி நம்ம இதை யூஸ் பண்ணலாம், பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நிலைத்த நீடிப்புத்தன்மை கொண்டது. பீட் மாஸ்னு சொல்லக்கூடிய பிரயோஃபைட்ஸ், அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நம்ம கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 10 times அதிகமான தண்ணியை உள்ளே வச்சுக்கும். மைக்ரோகிரீன்ஸ் ரொம்ப ஈரத்தன்மையோட ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இது கடைகளில் கிடைக்குது அப்படின்னா, லூஸ் காயராக கிடைக்கும். தேங்காய் நார் கழிவு லூஸ் காயராக இந்த மாதிரி கிடைக்கும். அதே இந்த மாதிரி மேட் மாதிரி அவங்களே ப்ரீ ஃபார்ம்டாக மேட் மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் சம்டைம்ஸ் காயர் பார்ட்ஸ் கிடைக்கும். பட் இவ்வளவு நீளமான பார்ட்ஸ் எல்லாம் நம்ம மைக்ரோகிரீன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாடலுக்காக உங்களுக்கு இதை வச்சுருக்கேன் நான். ஸோ மைக்ரோகிரீன்ஸ்க்கு காமனாக யூஸ் பண்ணக்கூடியது கோகனட் காயர். இப்போது நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸில் எடுத்த உடனே நீங்கள் யூஸ் பண்ண போகிறதும் கோகனட் காயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பேசிக்கில் பழகிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண்ணுலையோ அல்லது ஹஸ்க்லேயோ அல்லது மற்ற விஷயங்களில் அதை ஒரு மீடியமாக பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் டெக்னிக்கலாக நல்லா கற்றுக்கிட்டு தான் அதில் யூஸ் பண்ணணும். ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு ட்ரை இஸ் வித் திஸ் coconut coir for the microgreens cultivation course. So you will be working with the coconut coir, Cocopeat நம்ம சொல்லுவோம். இதில் தான் நீங்கள் மைக்ரோகிரீன்ஸை கல்டிவேட் பண்ண போகிறீங்க.
இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நிறைய இருக்குது. வாட்டர் ரிட்டென்ஷன், தண்ணியை நல்லா சேமித்து வச்சுக்கும். அதுக்காக இது சொதன்னு ரொம்ப தண்ணி தேங்கி வச்சு ரூட்டை அழுகி போக வைக்காது. தேவையான அளவு மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை வடித்து விட்டுரும். அதுதான் ட்ரைனேஜ், வடிச்சிடும். அது ஈகோ ஃப்ரெண்ட்லி, நிறைய நேரம் நீங்கள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஆனால் இதோட pH 5.5லேருந்து 6.8 இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மைக்ரோக்ரீன்ஸுக்கு இதுதான் வேணும். அப்போ நம்ம இதை மெயினாக இந்த pH இருக்கிறத செக் பண்ணிட்டு தான் மைக்ரோக்ரீன் கல்டிவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இதை வீட்ஸ் இல்லாமல், வீடுனா களைகள் உடைய விதைகள் எதுவும் இல்லாமல், அது பெஸ்டல் டிசீஸ் இல்லாத மாதிரி நீட்டாக நம்ம வச்சுக்க முடியும். இதை ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா இதில் சால்ட் கான்டென்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை தரவாக ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், இது ஒரு மீடியம் தான். இதில் வந்து நியூட்ரியன்ஸ், சத்து பொருட்கள் அதிகம் இருக்காது. அதனால் இது கூட நம்ம கம்போஸ்டோ அல்லது வேறு ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசரோ சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் கல்டிவேட் பண்ணும்போது அது பெட்டராக இருக்கும். இதோட இன்னொரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதோடைய ப்ரிப்பரேஷன் டைம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராசஸிங் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸிங் டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். செவரல் ஹவர்ஸ் கூட கிடையாது, செவரல் டேஸ் எடுக்கலாம், 3-4 டேஸ் கூட எடுக்கலாம். அப்போது இந்த ப்ராசஸிங்னு சொல்கிறோமே, அது என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த கோகோனட் காயரை அப்படின்னா, இந்த மாதிரி பிளாக்காக கிடைக்கும் உங்களுக்கு. அல்லது ப்ராசஸ் பண்ணது சம்டைம்ஸ் இருக்கலாம். என்ன தான் ப்ராசஸ்டுன்னு சொன்னால் கூட நீங்கள் பெட்டர் வந்து அதை வாங்கின உடனே இந்த மாதிரி வாங்கும்போது, பிளாக்காக வாங்கும்பொழுது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு. இதை ஒரு லார்ஜ் கண்டெய்னரில் தண்ணியை ஊற்றிட்டு இந்த பிளாக்கை தூக்கி அதில் போட்டுடணும். போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஃபியூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இந்த போட்டது ஃபுல்லாக இதில் தண்ணியை உறிஞ்சி அப்படியே நிற்கும். அதை நல்லா அலசி பிழிஞ்சி எடுத்து இன்னொரு தடவை பக்கெட்டில் போட்டு அதையும் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சி எடுத்து நீங்கள் ட்ரையான இடத்துல காய வச்சு அதை வந்து யூஸ் பண்ணணும். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், பிளாக்காக கிடைக்கிறத பெரிய கண்டெய்னரில் நல்லா தண்ணி ஃபுல்லாக விட்டு அதில் இந்த பிளாக்கை சோக் பண்ணி வச்சிடணும். ஒரு ஃபியூ ஹவர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது தண்ணியெல்லாம் உறிஞ்சிருக்கும். அப்போ நல்லா கையை வச்சு அதை ஃபுல்லாக பிரித்து விட்டு, சாஃப்டாக பிரித்து விட்டுட்டு அதில் தண்ணியை ஒரு 1 டே ஆனதுக்கப்புறம் பிழிஞ்சு தண்ணியை வடிச்சிட்டு வேறு ஒரு இடத்துல இன்னொரு பக்கெட்டில் போட்டு ஃபுல் வாட்டர் வச்சு அதையும் ஒரு 4-5 ஹவர்ஸுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி திரும்ப பிழிஞ்சு எடுத்து அதை ட்ரை பிளேஸில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனது தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் கால் த ப்ராசஸிங். அண்ட் தென் தெர்மோகோல் பாக்ஸ் யூஸ் பண்ணலாமா? எஸ், யூ கேன் யூஸ் தெர்மோகோல். இட் இஸ் அ லைட் வெயிட் மெட்டீரியல். ஒரு நல்ல இன்சுலேட்டிங் கண்டெய்னர், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெடிலி அவைலபிள் நிறைய பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு see தெர்மோகோல் பாக்ஸஸ் கம்மிங் along with it. யூ கேன் வெரி வெல் யூஸ் இட், காஸ்ட் எஃபெக்டிவ். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணலாம், திரும்ப யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இதை நீங்கள் ஹோல் போடணும். இது ஹோலோடு வராது. ஹோல் போடும்போது ப்ராப்பராக பாட்டமில் போடணும். அது பிஞ்சு போகாத அளவுக்கு கரெக்டான ஹோல்ஸ் போடணும். இன்னொன்று ஃப்ரெஜைலாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், தெர்மோகோல் பாக்ஸ் ஈஸியாக உடையக்கூடியதாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வாஷ் பண்ணி ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப தரவாக க்ளீன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தெர்மோகோலில் பாலிஸ்டைரீன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் தான் அது. அதனால் இது ஈஸியாக டீக்ரேட் ஆகாது. அதனால் பிளாஸ்டிக் பொல்யூஷன் இது காஸ் பண்ணும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணும் பொழுது அது ஒரு செகண்ட் லைஃப் அதுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை ஓரளவு நம்ம தடுக்கலாம் அல்லது தள்ளி போடலாம். அடுத்து ஃபுட் சேஃப்டி. இது ஒரிஜினலாக ஃபுட் ஐட்டம்ஸை ஹெல்ப் பண்ணியிருந்ததுன்னா ஃபைன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கல்ஸ் அல்லது நான் ஃபுட் மெட்டீரியல்ஸுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நல்ல பாக்ஸை சோப் அண்ட் வாட்டர் வச்சு தரவாக ரின்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுடணும். ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் கீழே கிராவல்னு சொல்லக்கூடிய கூழாங்கற்கள் அந்த மாதிரி சில விஷயங்களை போட்டுட்டு ட்ரைனேஜுக்கு சப்போர்ட்டிவாக அதுக்கப்புறம் மண் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணணும். சரி, கோகோனட் ஷெல்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா, நம்ம முன்னாடி பாசிட்டிவாக சொன்ன எல்லா விஷயங்களும் இதுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த ஷெல்லை
நீங்கள் கட் பண்ணுறது கரெக்டாக கட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய சைஸ் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ கோகோனட் மீட் எடுத்து தேங்காய் துருவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் மண்ணை ஃபில் பண்ணி நீங்கள் போடலாம். மண்ணை ஃபில் பண்ணி விதையை போட்டுட்டு திரும்ப லேசாக ஒரு கவரேஜ் சாயிலை போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஆனால் குவான்டிட்டி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அது யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஃபேன்சியாக கூட இருக்கும். ஜீரோ காஸ்ட்டு, மாய்ஸ்சரெல்லாம் ரிட்டைன் பண்ணும், ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஈஸியாக உடஞ்சிடாது. பட் சைஸ் ரொம்ப சின்னது, சைஸ் லிமிட்டேஷன் இருக்குது. திஸ் இஸ் த ஒன்லி மைனஸ் பாயிண்ட் இன் திஸ். அது கூட நீங்கள் வைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு பண்ணுறீங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஸ்டில் திஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கண்டெய்னர்ஸ். இப்போ பார்க்க போகிறது என்னென்ன மீடியா, க்ரோயிங் மீடியா போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அப்பயே சொன்ன இந்த கோகோபீட் தான். இன்னொன்று ரைஸ் ஹஸ்கை கூட யூஸ் பண்ணலாம், நெல் உமி. இன்னொன்று நல்ல நுண்ணிய மணலோடு சேர்ந்து கம்போஸ்டோட யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு சாலிட் மீடியா. ஸ்ப்ரவுட் வந்து வரணுன்னா நீங்கள் தண்ணியிலே கூட வைக்கலாம், அது ஈரப்படுத்தி அது ஒரு சோப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வெள்ளை துணிலையோ அல்லது கவர் பண்ணியோ தண்ணி இல்லாமல் அல்லது லிட்டில் பிட் வாட்டரில் கூட நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் மைக்ரோக்ரீன்ஸுக்கு மீடியம் ஒன்று வேணும். அந்த மீடியம் தான் ஸோ கார்டன் சாயிலா, கோகோபீட்டா, ரைஸ் ஹஸ்கா அல்லது சாண்ட் வித் கம்போஸ்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் இது மூணையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கோகோபீட்னா கோகோனட் ஹஸ்க்லேருந்து எடுத்துருக்கு, ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி பிளாக்ஸாக வரும். அதை தண்ணியில் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளஃபியாக சாயில் லைக் மெட்டீரியல் வந்த உடனே இதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். இதோட ப்ராசஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இங்கேயும் அந்த ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலமாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பண்ணலாம். என்ன காமன் ப்ராப்ளம்ஸ் இதில் என்ன அப்படின்னா, ஓவர் வாட்டரிங், சர்ஃபேஸ் ட்ரை ஆகிறது ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். சும்மா ஓவர் வாட்டரிங் பண்ணக்கூடாது. இதில் சால்ட் பில்டப் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் ரிப்பீட்டடாக அதை வாஷ் பண்ணி தான் ரீயூஸ் பண்ணணும். இன்னொன்று, ரொம்ப டம்ப் பண்ணி ஸ்ட்ராங்காக ஸ்டஃப் பண்ணி வச்சிங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பாசிட்டிவ்னு பார்த்தோன்னு சொன்னால் 8 to 10 times, அது வந்து there is a mild spelling mistake, 8 to 10 times, please read it as 8 to 10 times, not trims. 8 to 10 times வாட்டரை ரீட்டைன் பண்ணுவது. பட் தேவையான அளவுக்கு மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணிக்கும், எக்ஸஸ் வாட்டரை ட்ரைன் பண்ணிடும். முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸி டு ஹேண்டில். இந்த பிஹெச்சை நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி, ரீயூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டோடு சேர்த்து கூட இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இது. நீங்கள் ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணி வரும்போது டிசீஸ், பெஸ்ட் இதெல்லாம் இல்லாத மாதிரி க்ளீனாக இருக்கும், ரீயூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ சால்ட் கண்டென்ட், நியூட்ரியன்ட், ப்ரிப்ரேஷன் டைம் அண்ட் குவாலிட்டி வேரியேஷன்ஸ், பிராண்டில் இந்த வேரியேஷன்ஸ் வரலாம். ஸோ ஒரு நல்ல பிராண்டாக வாங்குறது ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் திங் இஸ் ரைஸ் ஹஸ்க், நெல்லோட உமி. ஸோ நெல்லினுடைய அவுட்டர் கவரிங், அதை நம்ம மில்லில் கொடுத்து நெல்லை கொடுத்துட்டு மில்லுக்கு போய் மில்லில் நெல் கொடுத்துட்டோன்னா அவங்க அதை உமியாக்கி அந்த ஹஸ்கை எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய உமியை நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம அதை வந்து சிலிக்கா, செல்லுலோஸ் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், லைட் வெயிட், போரஸாக இருக்கும். அது நல்ல ஏரேஷன் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா நல்ல ஏரேஷன், நல்ல ட்ரைனேஜ், லைட் வெயிட் மெட்டீரியல், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், வெரி லோ காஸ்ட் ஆர் சம்டைம்ஸ் ஃப்ரீயாக கூட நமக்கு கிடைக்கும், சஸ்டைனபிள் அண்ட் சிலிக்கா கான்டென்ட் நிறைய இருக்கிறதுனால டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், நோய் எதிர்ப்பு திறன் மிக்கதாக இருக்கும் இந்த உமி. அதனால் அந்த மைக்ரோக்ரீன்ஸ்லேயும் எதுவும் டிசீஸ் அட்டாக் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து இட் ஹோல்ஸ் வெரி லெஸ் வாட்டர், அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும், கவனமாக பார்த்து பண்ணணும். நியூட்ரியன்ட் கான்டென்ட் இதில் ரொம்ப லோவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு கம்போஸ்ட், அந்த ஃபெர்டிலைசரோடு நம்ம சேர்த்துக்கணும். டீகம்போசிஷன் ஆகும் இது. இப்போ ஒரு தடவை நீங்கள் ஒரு 7லேருந்து 21 நாள் மைக்ரோக்ரீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 1 or 2 times யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஷார்ட் டைமுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவுமே வந்து சோர்ஸ் குவாலிட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த ரைஸில் எதுவும் பேத்தஜன் இல்லாத, அட்டாக் இல்லாத அந்த நெல்லாக இருக்கணும். அப்போ தான் அதுலேருந்து வர உமி சுத்தமான உமியாக கிடைக்கும். ஸோ இதை மட்டும் போடலாம், அல்லது இதோட சேர்ந்து கோகோபீட்டு அல்லது ஏதாவது கம்போஸ்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ காமன் ப்ராப்ளம்ஸ் இது தான். வாட்டரிங் சீக்கிரம் ட்ரை அவுட் ஆகும், நம்ம ரிப்பீட்டடாக பார்த்து பண்ணணும். பெஸ்ட்டு வராத மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ரைஸ் ஹஸ்க்கு நல்லா தண்ணியில் ஈரப்படுத்திட்டு அப்புறமா யூஸ் பண்ணணும். கம்போஸ்டோடையும் போடலாம். ஜென்டலாக ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அடுத்தது ஃபைன் சாண்ட் அப்படின்னா நுண்ணிய மணல். அதோட கம்போஸ்ட்டை போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல ஏரேஷன் இருக்கும், நல்ல ட்ரைனேஜ் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கம்போஸ்ட் சாண்ட் பிளெண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ as I said in the previous slides, இதுலேயுமே அப்படி தான் நல்ல ட்ரைனேஜ், நியூட்ரியன்ட் கான்டென்ட் தேவையான அளவுக்கு இருக்கும், நல்ல ஏரேஷன் இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ், இது லோக்கலி அவைலபிள். பெனிஃபிஷியல் மைக்ரோஆர்கானிசம்ஸ் இதில் நிறையா இருக்கிறதுனால மைக்ரோகிரீன்ஸ் ஹெல்த் க்ரோத்துக்கு, அது ஹெல்த்தி க்ரோத் ஆஃப் மைக்ரோஆர்கானிசம்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணும். கன்சிடரேஷன் என்னென்னா, டெக்ஸ்சர் ரொம்ப முக்கியம். ரொம்ப நுண்ணிய துகள்களாக இருந்துடக்கூடாது, அதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாகவும் இருந்துடக்கூடாது. அதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும் ப்ராப்பராக. கம்போஸ்ட் குவாலிட்டி வந்து நல்ல கம்போஸ்ட் ஆனதை யூஸ் பண்ணணும், இல்லாட்டினா பேத்தஜன்ஸ் எதாவது வந்துடும். அதனால் கம்போஸ்ட் யூஸ் பண்ணும்போது நல்ல கம்போஸ்ட் ஆன வெல் டீகம்போஸ்ட் கம்போஸ்ட்டை தான் எடுத்துக்கணும். நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணணும். அதை பேக் பண்ணவும் பண்ணலாம், அல்லது சன்லையும் ட்ரை பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணலாம். வெயிட் வந்து கொஞ்சம் கோகோபீட் ரைஸ் ஹஸ்கை விட கொஞ்சம் ஹெவியராக தான் இருக்கும். பட் ஸ்டில் யூ கேன் யூஸ் இட், நோ இஷ்யூஸ் அபவுட் இட். அப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அப்படியே எங்கேருந்தும் மணல் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாமா? நோ. சிஃப்ட் அப்படின்னா வந்து சலிக்கிறது, நல்லா சலிக்கணும். எதை மணலையும் சலிக்கணும், அதே மாதிரி கம்போஸ்ட்டையும் நல்லா சலிக்கணும். இப்போது 3 பார்ட்ஸ் ஃபைன் சாண்ட் மணலோட 1 பார்ட் கம்போஸ்ட்டை சேர்த்து நல்லா சன்னில் ட்ரை பண்ணணும். அதை பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலி நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணி தரவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணணும். இப்போது ட்ரேயில் போட்டுட்டு மண்ணில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சீட்ஸ் போடணும். இல்லாட்டி சீட்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ஃபுல்லாக போகாது. என்ன சொல்லணும்னா, இந்த ட்ரேயில் இப்போ நல்லா ப்ராசஸ் பண்ணதை போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு கீழே ட்ரைன் ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் சீட்ஸை போட்டுட்டு அதுக்கு மேலே லேசாக ஒரு லேயர் சாயிலையும் போட்டுடணும். சாண்டை போட்டுடணும். ஸோ ரொம்ப காம்பேக்டாக ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். போட்டு நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ஏரேஷனும் இருக்கும், ட்ரைனேஜும் இருக்கும். அதை கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கணும். இல்லாட்டி காம்பேக்ஷன் சொல்லக்கூடிய நல்ல கெட்டித்தன்மை ஆயிடும், கெட்டித்தன்மை ஆகக்கூடாது. அப்புறம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மண்ணில் இந்த மாதிரி டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா அதில் ஏதாவது சீட்ஸ், களைகளின் சீட்ஸ், ஏதாவது விதைகள் இருந்தால் அது முளைக்க ஆரம்பிச்சிடும் இதோடு சேர்ந்து. அப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம மண்ணை எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதில் ஏதாவது பேத்தஜன்ஸ், டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் ஏதாவது இருக்கலாம், நோயை உண்டாக்குது, தாவரத்திற்கு நோயை உண்டாக்கும் ஏதாவது ஒரு ஆர்கானிசம், நுண்ணிய ஆர்கானிசம்ஸ் அதாவது இருந்ததுன்னா அது பேத்தஜன்னு சொல்லுவோம். அது வராத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த சன்ரை இங்கே சொன்ன பேக்கிங் ஐட்டம் எல்லாம் அதனால தான் பண்ணணும். யூ ஹேவ் டு பேக் தம் அப். ஹியர் இட் இஸ், ஸ்டெரிலைசேஷன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு நல்ல க்ரோயிங் மீடியாவுக்கு என்ன இருக்கணும்னா, தண்ணியை தக்க வைத்து கொள்ளும் திறனும், நல்ல காற்றோட்டம் கொடுப்பதாகவும், சத்துக்கள் ஓரளவு இருக்கிற மாதிரியும், ரொம்ப வெயிட் இல்லாத மாதிரியும், நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இல்லாமல் கொஞ்சம் லோ காஸ்ட்டாக, அதாவது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் மேலே அந்த க்ரோயிங் மீடியாவினுடைய நிலைத்தன்மை நீடிப்புத்தன்மையுடன் இருக்கிறதா பார்க்கறது தான் இந்த க்ரோயிங் மீடியாவில் நம்ம யோசிக்க வேண்டிய, தெரிஞ்சிக்க வேண்டிய, பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ வாட்டர் ரிட்டென்ஷன் கோகோபீட்டில் நல்லா இருக்கும். ரைஸ் ஹஸ்கில் வாட்டர் ரொம்ப நேரம் தேங்க வச்சுருக்காது, நம்ம திரும்ப திரும்ப கொடுக்கணும். ஃபைன் சாண்ட் அண்ட் கம்போஸ்டில் ஒரு மீடியம் லெவலில் வாட்டரை ரிட்டைன் பண்ணிக்கும். அப்போ இது ரெண்டுக்கும், ரைஸ் ஹஸ்க்கும் ஃபைன் சாண்டும் திரும்ப திரும்ப வாட்டரை நம்ம பார்த்து பார்த்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். ஏரேஷன் இதில் நல்லாயிருக்கும், இதில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், இதுலேயும் நல்லாயிருக்கும். நியூட்ரியன் கான்டென்ட் கோகோபீட்டில் லோ, ரைஸ் ஹஸ்க்லேயும் லோ. இதில் கம்போஸ்டோட நீங்கள் போகிறதுனால ஹையாக இருக்கும். வெயிட் இது வெரி லைட், இதுவும் வெரி லைட், இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது மாடரேட்லி ப்ரைஸ்ட், ஏன்னா நம்ம வெளியே கமர்ஷியலாக வாங்குகிறோம். இது வெரி வெரி லோ ப்ரைஸ், ஆர் சம்டைம்ஸ் இட் இஸ் ஃப்ரீ ஆல்சோ. இது லோ ப்ரைஸ் தான். சஸ்டைனபிலிட்டி பார்த்திங்கன்னா ஹை சஸ்டைனபிள், ஹைலி சஸ்டைனபிள், இது ஹை. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளோட இது இது திரும்ப திரும்ப நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். எதையுமே நம்ம இங்கே வேஸ்ட் பண்ணுறதில்ல. இதுதான் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ இது மூணுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது கோகோபீட் வரைக்கும். ஒரு ரீசர்ச் லெவலில் போகிறீங்கன்னா இது மாதிரி வேரியஸ் மீடியாவை மிக்ஸ்டாக ட்ரை பண்ணி யூ கேன் டூ ரீசர்ச் ஆல்சோ. தட் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். க்ரோத் மீடியா பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் டிப் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, என்னென்ன மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி மீடியா யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கணும், வாட்டர் ரிட்டென்ஷன், ஏரேஷன், பேத்தஜன் ஃப்ரீயாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ பிகினர்ஸ்க்கு கோகோபீட் தான்.
அப்புறம் ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் வந்து சேல்ஸ் லெவலில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் ஹஸ்கோட கொஞ்சம் கம்போஸ்ட் போட்டு போடலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ இன் ஃபார் திஸ். ஸோ எப்படினாலும் அந்த மீடியத்துக்கு மாய்ஸ்சர் ரொம்ப முக்கியம். இப்போ மாய்ஸ்சர் முக்கியம்னு சொல்கிறோமே, அதை எப்படி இன்னும் கரெக்டாக தெளிவாக சொல்லலாம்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே ஸ்பாஞ்ச் இருக்கும். டு வாஷ் த யுட்டென்சில்ஸ் நம்ம ஸ்பாஞ்ச் வச்சுருப்போம், அதாவது க்ளீனிங்காக வச்சுருப்போம். அதை தண்ணியில் நனைச்சிட்டு பிழிஞ்சிடுவோம் நம்ம. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். அதுதான் பதம். அப்புறம் தண்ணி நீங்கள் வைக்கிற கண்டெய்னர் எவ்வளோ இன்ச் கேப் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். மினிமம் 1 இன்ச் கேப் வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கும் கரெக்டாக தண்ணி அடிக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம வச்சுக்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். திஸ் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற அந்த கோகோபீட்டாக இருந்தாலும் ரைஸ் ஹஸ்க் இது எதையுமே வந்து இப்படி கம்ப்ளீட்டாக ஒரு அன்யூஸ்டு கண்டெய்னரில் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஐ மீன் டேம்ப்னஸ் வராத மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஸ்டோர் அன்யூஸ்ட் க்ரோயிங் மீடியம் இன் அ கூல் ட்ரை பிளேஸ் இன் அ சீல்டு கண்டெய்னர். அப்போ தான் கண்டாமினேஷன் வராமல் இருக்கும். இப்படி டேம்ப் கண்டிஷனில் வைக்கக்கூடாது, ஃபங்கல் க்ரோத் இதில் வந்துடும். ஸோ ரீயூசபிளாக இருக்கிறதா திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் கல்டிவேஷன் டெக்னிக்ஸ். இது ப்ராக்டிக்கலுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டெஃபினட்டாக இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிக்கலில் ஈஸியான ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு ப்ராக்டிக்கலுக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். அண்ட் கைண்ட்லி வாட்ச் தோஸ் 2 வீடியோஸ், யூனிட் 1 யூனிட் 2 2 யூடியூப் வீடியோவும் பாருங்கள். 2 குவிஸையும் நீங்கள் அட்டன் பண்ணணும். இது கண்டினியூவஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் அகாடமிக் கவுன்சிலில் பாஸ் பண்ண ஒரு ரூல். தயவு செஞ்சு குவிஸ் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம். ஐ எம் டெல்லிங் யூ ரிப்பீட்டட்லி, more efforts are put in from our side to give you this course. நிறைய எஃபர்ட்ஸ் நான் பர்சனலாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக போட்டிருக்கேன்னா அதில் கொஞ்சம் ஒரு 20% எஃபர்ட்ஸாவது நீங்கள் போட்டால் தான் இதை நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும். யூடியூப் வீடியோ இருக்கிற ஹவர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் வீடியோ இருக்குன்னா ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் மட்டும் பாருங்கள். செகண்ட் டே 10 மினிட்ஸ் மட்டும் பாருங்கள். தேர்ட் டே 10 மினிட்ஸ் மட்டும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கும் அது ரொம்ப போரிங்காக இருக்காது. அட் த சேம் டைம் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். Only when you learn the theoretical aspect properly, you will be able to do the practical in a very nice way. சும்மா ஏனோதானோன்னு பண்ணுறதுக்காக இது கொடுக்கப்படலை. ஒரு தியரிட்டிக்கல் பேசிஸ் இருக்கணும். அதோட ஃபாலோ அப்பாக ப்ராக்டிக்கல் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் ஹோல்சம் ப்ராப்பர் லேர்னிங் அங்கே நடக்க முடியும். ஸோ கைண்ட்லி டூ தட். ப்ளீஸ் கான்ட்ரிபியூட் something from your side by putting in your efforts and learning this to do the practicals in a proper way. Thank you so much.